ராஷ்டிரியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நாம் ஆசனங்கள் மற்றும் முத்திரைகள் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட புருவ மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சக்கரம், இதுக்கு ஆக்னா சக்கரா அப்படின்னு பேர் உண்டு. இந்த ஆக்னா சக்கரம் பற்றின டீட்டெயில்ஸ் மற்றும் இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான 2 எளிமையான முத்திரைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்னா சக்கரம் நம்மளோட உடம்போட சூப்பர்வைசர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு நொடியுமே இது ரொம்ப அலர்ட்டாக விழிப்புணர்வாக இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம உடலோட அசைவுகளில் எல்லாத்துலேயுமே இந்த புருவ மத்தி சக்கரம் நமக்கு கரெக்டான விதத்தில் வேலை பார்க்கும்போது நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப நேர்மறையாக இருக்கும். நாம் நல்ல விஷயங்களை பற்றி நிறையவே திங்க் பண்ணுவோம். நம்மளோட எண்ண ஓட்டங்கள் ரொம்ப நேர்மையாகவே எப்பொழுதுமே இருக்கும். நம்மளோட முடிவெடுக்கும் சக்தி இந்த ஆக்னா சக்கராவில் தான் தீர்மானிக்கப்படுது. தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இருக்குது அப்படின்னாலும் இந்த ஆக்னா சக்கரத்தில் சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சக்கரம் இண்டிகோ கலர் அப்படி சொல்லுவாங்க, இந்த கருநீல கலர், அந்த கலரில் இந்த சக்கரம் இருக்கும். இதை நாம் ரொம்ப நுணுக்கமாக நாம் இதில் மெடிடேஷன்லாம் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான பலன்கள் இந்த சக்கரத்தை நம்ம சுத்தப்படுத்துறது மூலமாக நமக்கு நடக்கும். இந்த ஆக்னா சக்கரத்தை ப்ராப்பராக ஒரு குருநாதர்கிட்ட கற்றுக்கிட்டு 3வது கண் அப்படி சொல்லுவாங்க. வள்ளலாரே படியிருக்காரு, யாரிடமாவது கெஞ்சி இந்த 3வது கண்ணை திறந்துக்கோ அப்படின்னு. அதனால் இந்த 3வது கண்ணை திறக்கிறதுக்கு இந்த பயிற்சி முறைகள்லாம் ரொம்ப தீவிரமான பயிற்சி முறைகள். இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுட்டு ஒரு சரியான முறையான குருநாதர்கள்கிட்ட சேர்ந்து அவங்களோட நேரடி வழிகாட்டுதலில் இதை பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த 2 முதிரைகள் பற்றி பார்த்துடலாம். முதல் முதிரை ஹாக்னி முதிரை. உங்களோட இந்த கைகளை இந்த மாதிரி தொட்டுட்டு உங்கள் விரல் நுனிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட விரல் நுனிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட புருவ மத்தி பக்கத்தில் இந்த கைகளை எடுத்துருக்கோங்க. எப்படி? இதுக்கு ஹாக்கினி முதிரை அப்படின்னு பேர். நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி பவர் இது எல்லாமே ரொம்ப அதிகரிக்கும். நம்மளோட அலர்ட்னஸும் ரொம்ப நல்லா ஸ்டிமுலேட் ஆகும் இந்த முதிரை தொடர்ந்து பயிற்சி செய்கிறது மூலமாக. நம்மளோட விரல் நுனிகள் அந்த மாதிரி நம்ம தொட்டுட்டு நாம் பண்ணும் பொழுது இந்த விரல் நுனிகளுக்கு இடையில மின்காந்த சக்தி மாதிரி ஒரு எனர்ஜி பாஸ் ஆகிறதையும் நம்மளால் ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். 2வதாக இந்த ஆக்னா சக்கரா நல்லா தூண்டி விடுறதுக்கு நாம் பயிற்சி செய்ய வேண்டிய இன்னொரு முதிரை என்ன அப்படின்னா, இதுக்கு சாம்பவி முதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாம்பவி முதிரையை நாம் கைகளில் பண்ணாமல் நம்ம புருவ மத்திய நம்மளோட 2 கண்களால் பார்க்குறது தான் சாம்பவி முத்ரா. 2 கைகளில் இந்த மாதிரி ஞான முத்ரா வச்சுட்டு இந்த புருவ மத்திய 2 கண்களாலையும் பார்க்கறதுக்கு முயற்சி செய்யணும். காக்னி முத்ராவை நாம் தனிப்பட்ட விதத்தில் இண்டிவிஜுவலாக பயிற்சி செஞ்சுக்கலாம். அது ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடங்கள் 2 வேளை, 5 நிமிடங்கள் 4 வேளை அந்த மாதிரி கூட பயிற்சி செஞ்சுக்கலாம். பட் இந்த மாதிரியான பயிற்சி முறைகள்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஒரு முறையான குருநாதர்கிட்ட கற்றுக்கிறது ரொம்பவே நல்லது. இன்றைக்கி நாம் ஆக்னா சக்கரம்னா என்ன, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான 2 முதிரைகள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் பார்த்தோம். நாளைக்கு சகசிராகாரம், அதாவது உச்சந்தலை சக்கரம். இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அந்த ஜீவனுக்கு முக்தியே கிடைச்சிடும். இந்த சக்கரம் இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதற்கு பின்னாடி நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டிய முத்திரை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.